வர்ற மாதிரி ஓடுவான். ஆமா நேரம் ஏன் நின்று சண்டை போட்டு ஓடுறான்? ஆள் அகல நிகழ எவ்வளவு இருக்குதுன்னு பாப்பான். அவன் கண்ணு கட்டினதோட அவன் இஷ்டமான இடத்த பள்ளம் எடுத்துட்டு வருவான். வருவான், சண்டை போடுவான், குறை பள்ளம் தெருவான். பள்ளத்தை எடுத்துட்டு வருவான். இத்தனி முறை துரத்தி போனா பாருங்க பட மாட்டான். மாயன் அல்லவா? மாயன் தெரிய மாட்டான். ஆனா கடைசி நேரத்துல மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரியே ஓடுவான். கண்ணுக்கு தெரியற மாதிரியே ஓடுவான். இவன் இந்த பக்கம் தான் ஓடுறான்னு நம்ம துரத்தி போவோம். அவன் பள்ளம் எடுத்துக்கிட்டு அவனுக்கு தெரியும். துரத்தி போறவனுக்கு தெரியுமா? அந்த பள்ளத்துல இருந்து போக வேண்டியது. அந்த பள்ளத்தை தாண்டி அவன் ஓடிடுவான். துரத்தி போறவன் பள்ளத்துல இருந்து போக வேண்டியதான். கோவிந்தா கோவிந்தா போட்டதுக்கு பேர் தான் கோவிந்தா. போட்டதுக்கு பேர் தான் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. விளக்கமே வேற. கோவிந்தா 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 தான் பேரு. கோவிந்தா தான் கால போகல. கோவிந்தா 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 என்ன அத மாதிரி யாரையோ பள்ளத்தை தள்ள பாத்துங்கிறான். பாத்துக்கிறாரு என்ன அவன் எங்கிறான் பாரு. பாரு 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 பாரு. சிலுக்காதரா உன்னோடு எந்த செய்தேன் அண்டத்திலே மறைச்சு பாத்துக்கோ. அண்டத்துல மறைஞ்சியா புண்டத்துல மறைஞ்சியா? அண்டத்திலே ஆகாயத்துல மறைஞ்சிட்டாங்க. அட பேடி பையல நீ ஓடி போடா. கவுந்து போச்சு மாத்தக்கடா மாதிரி இருந்தான் பாரு. ஆமா ஆமா கவுந்துட்டான். பத்துங்க இருக்கும்போது கூட வர்றான். அப்படியே பள்ளி கொண்டுக்கிற மாதிரி பாரு கடல்ல பள்ளி கொண்டுக்கிறானா? பூலோக வைகுண்டம் முதல்ல வைகுண்டம் எது தெரியுமா? 108 திவ்ய தேசத்துல பூலோக வைகுண்டம் திருப்பதி கிடையாது. ஸ்ரீரங்கம் தான் முதல் திருப்பதி. பூலோக வைகுண்டம் திருப்பதி அல்ல ஸ்ரீரங்கம் தான். அங்க எப்படி பார்த்துக்கிறா? ஐயா நீங்க போயிருக்கீங்களா? ஸ்ரீரங்கம் போயிருப்பீங்க உங்க வயசுக்கு. ஏன்னா பெருமாள் பக்தர்கள் அல்லவா? அப்படி எந்த பக்கம் தலை வச்சுங்கிறாரு அவரு? எந்த பக்கம் வச்சுங்க? ஏன்னா ஹரிபக்தல் எல்லா கோபால கண்ணனுடைய பக்தர்கள் எல்லாம். ஆமா நம்ம பெரியவங்க எல்லாம். ஆமாங்க எதுக்கு சொல்றேன்னா தெரிஞ்சிருக்கும் தெரியாது இருக்கும். இருந்தாலும் நான் என் கடமை சொல்லிடுறேன். சொல்லுங்க. கிழக்கை பாதத்தை நீட்டி மேற்கே தலையை வைத்து தெற்கே முகத்தை காட்டி வடக்க முதுகு காட்டிங்கிறானா? வடக்க முதுகு காட்டிங்க. அப்பேர் கொத்த ஸ்ரீரங்கநாதன் எப்பேர் கொட்டவன் தெரியுமா? மகர மச்சாவதாரம் எடுத்து அடக்கிரப்பினை கொன்றான்.
மகர மச்ச அவதாரத்தை பண்ணான். யார் அவன்? அழகிரீவன். அழகிரீவனுக்கு பேர் தான் மறு பேர் சோமுகன். சோமுகன் அவனை கொன்னான். உலகத்தை காப்பாத்த கூர்ம அவதாரம் எடுத்தான். சத்தியாவதாரம் மேடையை மீட்க பன்னி அவதாரம் எடுத்தான். பக்தர் பிரகலாதனை காக்க தூணில் சிம்மாவதாரம் எடுத்தான். சத்திரியர் கர்வத்தை கடுக்க பரசுராமர் அவதாரம் எடுத்தான். மகாபலி கர்வத்தை கடுக்க வாமன ரூபம் எடுத்தான். ஒருத்திக்கு ஒருவனா சொந்தமா இருக்கணும் ராம அவதாரம் எடுத்தான். உழவர் தொழில் பெருக வேண்டும் என்று பலராமர் அவதாரம். இந்த அவதாரத்துல லீலா வினோதங்கள் புரிய கண்ணன் அவதாரம் எடுத்தான். மூச்சியா வேணும்னா சுத்தமான வேணும் அடிக்க கூடாது. அச்சா செத்து பாம்பு அடிச்சு சமானம். குவளையத்தாட்டிலே எனக்கு ஒருவரும் இல்லை. திக்கவே கிருஷ்ணன் பாரி பலித்திலே திக்கு விஜயத்தை செய்தே திகழ்வட்ட மன்னராவையுமே படுபா வேலை முக்கியமான வேலை நின்று போச்சுப்பா. என்ன வேலைங்க? எனக்கு உயிர்நிலை சொல்லல இல்லையா? ஆமாங்க. எங்க அப்பா அம்மா இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியாது. சண்டை கவுசிகரை அடுத்து சுவாமி நீண்ட நாள் உயிரோடு இருக்கணும். அதுக்கு என்ன நான் வயசு செய்யணும். கொண்டா 366 அரசகுமாரர்கள் மீட்டு வா சிலை பிடிச்சு வா. சரதேவதிக்கு பலி கொடு. சரதேவிக்கு காளிகாதேவிக்கு பலி கொடு. ரத்தத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணு. அந்த யாகத்துல அவங்க மாமிசத்தை போடு. சரதேவதை வருவா. வந்து சாகா வரம் வேகா உடல் போகா செல்வம் வரத்தை வாங்கிக்கடா. அதுக்கப்புறம் யாரும் ஒண்ணும் வெல்ல முடியாது அப்படின்னாரா. அதன் பிரகாரம் திக்கு விஜயம் சென்று 363 பேரை கொண்டு வந்துட்டேன். 363 பேரை கொண்டு வந்து என்னாண்டு இங்க மதிமான உலகத்துல கிடையாது, பாதாள உலகத்துல ஒப்பாட்சிக்கிறேன். என் நண்பனாண்ட பாதாள ரெக்கட் என் உயிர் நண்பன். நான் ஒரு குரலை ஊத்தா தான் அவன் எட்டுன்னு வருவான். இங்க நான் ஒரு குரல் இட்டால் அல்லவோ வருவான். இன்னும் 3 பேர் குறையுது. யார் யாருன்னு சொல்ல முடியும். யாரும் அடிக்கிறானோ வெட்ட வேண்டித்தான். யார் யாரும் பேர் எழுதி வச்சு சீட்டு குளிக்கிறானோ முடியும். கையில மாட்டுறாங்களோ. ஆகையால் 3 பேர் குறையாக இருக்கிறது. ஆமா, திக்கு வச்சியும் போறேன். 3 பேர் குச்சாடுறேன். சரதாவதிக்கு பலி கொடுக்குறேன். சரதாவர் வருவா, வரத்தை வாங்குறேன். அப்புறம் எங்கு நிறை தெய்வம் நான் தான். நீங்க தான். போலாமா? போலாம். சந்தனோடு யுத்தம் செய்ய தொடங்கி 3 வருடம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம். ஆனா 18 முறை எனக்கு தோல்வி ஆகி போச்சு. யார் தோல்வியா? அவன் எப்படி செய்யறான் யுத்தம் தெரியுமா? எப்படி? யாருக்கும் நிகரில்லா போரிடுகின்றவன்.
பீமன் இவனை கொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவன் நடுமை ஒருவன் இருக்கிறார் பலசாலி பீமன். அந்த பீமனை வைத்தா இவனை கொல்ல போறேன். ஆனா ஒன்றி இந்த ஆயர்பாடியிலே 5 லட்சம் மக்கள் இருக்கிறார். மக்கள் எத்தனை லட்சம்? 5 லட்சம். இவன் அடியோடு தூக்கி சென்று ஆழியோடு செல்லக்கூடிய சமுத்திரத்தை குதித்து இவளை அங்கே வைத்து தோரகை ஒன்று ஏற்படுத்தி சங்கு தோரகை தோரகாவரி மற்றும் என்று சுட்டி அங்கதான் வாழ போறேன். அங்கதான் வாழ போறீங்க. இப்போது எங்க போகிறேன்? சமுத்திரம்.